முள்ளுக்குடி கிராமத்து அம்பலாளர் ஐயா நவநாதன் அவர்கள் மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து கட்டம்பலம், முக்கந்தர், ராசு, விஜயரங்கராசன் 5 பேர் வாங்க மேடைக்கு. முள்ளுக்குடி கிராமத்தின் அம்பலாளர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்துகிறோம். அம்பலார் ஐயாவா? நல்லா இருக்கீங்களா? ஒரு 70 ரூபா சில்லறை இருக்குமா? 70 ரூபா போதும். எனக்கு கிராமத்தில் பொன்னாடை போட்டு மைத்தினர் பூமிக்கும் இந்த கிராமத்து பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக கட்டம்பலம் செல்வம் அவர்கள் வரும்படி கிராமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். முள்ளுக்குடி கிராமத்தை சேர்ந்த கட்டம்பலம் எனது அண்ணன் செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை பத்துகிறார்கள். முள்ளுக்குடியை சேர்ந்த கட்டாம்பலவர்களுக்கு இந்த பொன்னாடை கிராமத்தின் சார்பாக அளிக்கின்றோம். மாடு புடி மாடு நான் பெற்றுக்கொண்டேன். அடுத்தபடியாக எங்களது முள்ளுக்குடி கிராம முக்கந்தர் மதிப்புக்குரிய அண்ணன் கோவிந்தன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்துகிறோம். உண்மையிலே கைதட்டலாம். பெரியவங்கெல்லாம் சேர்ந்து இந்த துண்டை எடுக்கப்பட்ட பாடு அவங்களுக்கு கிராமத்தார்களுக்கு நன்றி சொல்றாரு. எப்போ இந்த வெள்ளை துண்டு ரொம்ப நைஸாக இருக்கப்போ எங்கே எடுத்திய? அடுத்தபடியாக முள்ளுக்குடி கிராமத்தை சேர்ந்த ராசு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்துகிறோம். உள்ளூர்லேயே தயாரிச்சதா? மிஷின் இருக்கோ? அதான் கக்கத்தில் பேக்க வச்சிருக்காருன்னா அவர் தானே பணம் பட்டுவாரு. என்னப்பா? முள்ளுக்குடி என் தெய்வம் கிராமத்தார்களுக்கு நன்றி வணக்கம். எனக்கு மாலை அணித்த அனைவருக்கும் வணக்கம். சித்தப்பாய் பெரியப்பா அம்மா அப்படிப்பா இருக்கு. அடுத்தபடியாக முள்ளுக்குடி கிராமத்தை சேர்ந்த விஜயரங்கராசன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்துகிறோம். கைதட்டுங்க அப்புகளா. 2வது புடி மாடு. இப்போ நீ போடுற ஆட்டம் தும்மியை குடிக்குமானே இதில் போய் முடியும் பார்க்க. என்னப்பா என்ன சொன்னார்ப்பா? என்ன பிரச்சனையா? அடுத்தபடியாக இந்த நாடக வைத்த நபர்கள் வரும்படி இங்கே அன்போடு அழைக்கிறோம். மச்சான் பாண்டி அவர்கள் மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். ஏப்பா காவல்துறை ஐயாவுக்கு போடணும்ப்பா. காணாமல் சொல்லப்பட நாளை அப்படின்னா பைக் ஓட்ட முடியாது சொல்லி கொடுத்துருவேன். அப்புறம் காணாமன்னா ஸ்டேஷன் வரைக்கும் வண்டி எடுத்துகிட்டு போவேன். காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க. பொன்னாடு போர்த்தி கௌரவப்படுத்திய கிராமத்தாளுக்கு நன்றி. கூட்டத்தில் பேச சொல்லு. வாய பாரு. திருப்பாலக்குடி காவல்துறை ஐயா ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம் கஜா கஜா கஜா. அடுத்தபடியாக சீனாங்குடி குறுப்பு விஓ அவர்கள் மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். அப்போ கத்தாலங்கடி தழுக்கு காரிங்கோ எத்தையெல்லாம் பாருங்கோ ஐஜாலங்கடி போட்டு காரிங்கோ. பாத்தியலா? இளைஞர்கள் இந்த வயசில் இவ்வளவு சுறுசுறுப்பாக இருப்போம் என்றால் அது முடியாத காரியம். பழைய காலத்து உணவு, பழைய காலத்து வீரம். மைசெட்டுங்க அண்ணே, கேஜே பாலண்ணே வானே. மைசெட் அண்ணே வாங்க. யூடியூப் தம்பி காடமங்கலம் முருகன் பாண்டி யாராவது ஒரு ஆள் வர முடியாது. யாராவது ஒரு பையனை நியமிச்சு விடுங்க. என் தம்பி யாராவது வாங்கட்டும். மைசெட்டு வாங்க சும்மா வாங்க. பூரா தம்பியை தான் பாலா அவர்களுக்கு எங்கள் முள்ளுக்குடி கிராமத்தின் சார்பாக அவ்வளோதான் என் தம்பி பொன்னாடை போட்டுகிறோம். எங்களுக்கு நிறைய இந்த வருஷம் கட்டி செட்டு ஒரு வாரத்துக்கு அமைதியாக இருந்து எங்களுக்கு நல்ல சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்தார்கள். முள்ளுக்குடி கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போத்துகிறோம். யூடியூப் காடமங்கலம் தம்பி முருகன், குறிவனந்த பாண்டி அவருக்கு பதிலாக
என்னுடைய தம்பி அந்த பொன்னாடையை பெற்றுக்கொள்வான். ரெண்டு 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 துண்டு கொடுங்க. இப்போ அந்த 2 காலாஞ்சியை கொடுத்து விடுங்க தம்பிக்கு. 2 துண்டு. இவன் தான் யூடியூப் காலையில் பூராமே திரைப்பட ஓட்டுவான். அடே இன்னொரு துண்டு போதும் சொல்லக்கூடாது, அவன் கேட்பாங்க முண்டை. இவருக்கு போதுமாமல, இன்னொன்று வாங்கிட்டு போடா. அவங்களும் வாங்கிட்டு போடா. ஒன்னே யாரா சொன்னா கொடுக்க மாட்டான்னா வெதரா கர்றா. ஐயா கொடுத்து விடுங்கய்யா, அவன் கேரளாவிலேருந்து வந்திருக்காயா. இவன் தாங்க யூடியூப் அனிருத்து. இன்னொன்னுப்பா 2 இது இவன் வேற காக்கடா மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கிறானா. தம்பி இந்த முடி வெட்டு எங்கே வெட்டினேன் நீ? அழகண்டா, இன்னும் லைட்டாடுறா. இவனுக்கு தாப்பா, இவன் தாப்பா கோயில் காலை. நான் போடா என் இங்கே வாடா, அண்ணனை கட்டி பிடிச்சி போடா. வாழ்த்துக்கள். அவ்வளோதான் ஏன் தம்பி, அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி. அப்புறம் அண்ணன் பப்புள் வருவேன், அவனை கூட பேக் சாட்டை அடிச்சு விட்டு போ. இன்னும் யார் வரணும்? டேய் அவன்கிட்ட ஒரு துண்டை கொடுங்கடா, அவன்கிட்ட கொடுங்கடா. நம்ம தம்பி கட்டி குளிக்கும் போது நாளைக்கு ஞாபகம் வரும். டேய் பாத்ரூம் தாப்பா போட்டு தான் குளிக்கணும், வெளியில் குளிக்கக்கூடாது, அப்படியே தெரியும். நைஸு துண்டு. அப்போ என் சித்தப்பா என் பெரியப்பா யாரை விட்டு போகாம துண்ட பொத்துங்கப்பா. மேடைக்கு வாங்க என் சித்தப்பா என் பெரியப்பா. ஒரு நிமிஷம் அவன் நான் வரப்போட்டு வந்தானா? என்ன பெரியப்பா எனக்கு போடுப்பா. பூஜாரி நான் கோடாங்கி. இந்த மேடையில் முனி ஓட்டம் இருக்கிறா. ஏல இது என்ன நாடகமா வேற என்ன மாடா? கேமரா புல் போக்கஸ்ல இருக்கட்டும். எப்பாய் அண்ணே எங்களுக்கு போடலண்ணே, போடுங்கப்பா எங்களுக்கு. கலை இது என்னடா பூராமே கிறு கொண்டு போய் தெரியலா? இல்ல சாப்பிட்ட சாப்பாட்டுல கொழுப்பும். ஆறுமணிய சக்கரவர்த்தி தான் கற்ற கலையை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கவன் தான் உண்மையான தமிழன். என் நண்பன் அப்படித்தான். எங்கள் புதுக்கோட்டை பிரபராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறாரு. நண்பா வாங்க நண்பா, கைதடுங்க ப்ரோ. மிருதங்க கொண்டிருக்க அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் மாடு சொத்து மாடாக விளையாண்டு வீடுகளில் பல விருதுகளை பெற்று வருகிறான் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவம். மருது பலவாத்தியம் இசை கொண்டிருக்கின்ற கலைக்கு வயது கிடையாது, கலைக்கு திறமைதான் முக்கியம் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் வாத்தியார் வீட்டு பிள்ளை எங்க அண்ணே புதுக்கோட்டை மூர்த்தி அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார்கள். இங்கே தாளம் கொண்டிருக்கும். வாங்க ப்ரோ, வா இங்கிட்டு வானே 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 வானே. அழகரு டிஆர் மகாலிங்கத்துக்கு தாளம் போட்ட கை இந்த கை. ஒரு கை தட்டு கொடுக்கலாம். மறைந்த டிஆர் மகாலிங்கத்துக்கு தாளம் போட்டார். அதே தாளம் அதே துணி. வாழ்த்துக்கள். நன்றி சொல்லுங்க. நன்றி. நானே சொல்லியிருப்பேன். போப்பா எனக்கு போடுப்பா பெரியப்பா. அடுத்து சோனமயம் சுப்பு. சோழமேன் சுப்புக்கு பப்புனா நடிக்க அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்துகிறோம். ஆசாரம் தவறக்கூடாது. அடுத்த ஆளு கூட தோல்ல போட்டு. உண்மையிலேயே என் தங்கம் எங்கப்பா ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க பாரு அவங்களுக்கெல்லாம் நான் பிள்ளைதான். அந்த பிள்ளையோட விளையாடுறதாண்டா உண்மையான தகப்பேன். பெற்ற தகப்பன் ஒரு தகப்பன் இருந்தாலும் என் பேரை சொல்றதுக்கு இத்தனை தகப்பன் எனக்கு இருக்கிறார். மயன்னு சொல்லலாம். அவங்களுக்குள்ளே சண்டை வந்து இன்னும் ஒரு துண்டை காணாமடா என்னடா. உண்மையிலே முள்ளிக்குடி கிராமத்து அன்புக்கு எம்கேஆர் இந்த மண்ணை வணங்குறேன். சூப்பர் ஐயா. பொன்னாடை போத்தி எங்களை வரவேற்று
புகழாரம் சூற்றிய மறக்க முடியாத கிராமம் முள்ளிக்குடி. கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர் மன்றம், மகளிர் மன்றம் முள்ளிக்குடி இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய பணிதிவயல் பாண்டியன் மகன்கள் கணேசமூர்த்தி பிஇ, சுந்தரமூர்த்தி பிஇ உபயமாக நடக்கிறார்கள் இந்த நாடகத்தை. வாழ்த்துக்கள். அந்த குடும்பத்தால் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஒரு துண்டுக்கு விளாக்க போறாங்க. வெளியூர்ல இருந்து வருகிறது என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக நான் பெற்றுக்கொண்டே இந்த பொன்னாடை. உங்க எல்லாத்துக்காக நான் வாங்கிட்டேன். அண்ணன் தம்பியெல்லாம் இங்கே சைடில் நிற்கக்கூடிய என்னுடைய அண்ணன் தம்பி ஒரு பாதத்தை வணங்குறேன். எம்கே கொஞ்சம் கோச்சுக்கிறாம இந்த பக்கம் வந்து உட்காருங்க. சும்மா லேடிஸ் ஆத்தாய் பொம்பளையாளுங்க நல்லா இருப்பேன். என்னத்தா எல்லா இடத்தையும் பட்டா போட்டு உட்காந்துட்டீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பக்கம் அடைச்சு உட்காருங்க. ஆம்பளையால் உட்காரட்டும் தா. அத்தா ஏன் பொழப்புல மண்ணலி போட்டுறாது ஏத்தா. நான் பழைய நிலைமைக்கு நான் செம்பரியாடு மேய்க்க போயிடுவேத்தா. அவ்வளோதாத்தா. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியல. பூரா அந்த என் தம்பியை பூரா என்னை கெடுக்கிறான். எங்கிட்ட ஒருத்தர் சூம் பண்ணுறேன், இங்கிட்ட ஒருத்தன் கப்பலிங்கிட்ட தான் வந்துருச்சுல. அண்ணே வந்துருச்சு. முத 51 கொடுத்தா அந்த நாடை விளங்குமா? இந்த மொய் எழுதிட்டியல்ல, இந்த வாரேன். விவசாயி நான், தற்சமயம் பெயிண்டர். இல்லை தாலுகா ஆஃபீஸ் கொடுக்க வேண்டாம் மண்ணுடா. பிரஸ் ஒன்று இல்லை, இது பெயிண்ட் கம்பெனி நினைச்சிட்டியா அண்ணே? தெற்கு தெற்கு பெருவயல் குருப் தேவிப்பட்டணம் பாரு பாண்டு வாழ்க வெயிட்டிங் ராசி நம்பர். என்ன எங்க அண்ணனுக்கு பாதம் தொட்டு நன்றி. இப்படி ஒரு எழுத்தை எங்கனையும் பார்க்கலப்பா. நன்கொடை என் அன்பு உறவுகள் எல்லாம் நேரடியாக கொடுக்க வேண்டாம், ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாய் பேச முடியாத என் அன்பு மருமகன் எனக்காக பொன்னாடையும் மலர் மாலையும். மேட்டுக்கோயில் இல்ல இல்ல, அவர் வாய் பேச மாட்டாரு, மன்னிச்சுக்கோங்க. கிராமத்துக்காக மன்னிப்பு கேட்கிறேன் நான். இல்ல அவர் வாய் பேச மாட்டாரு. அப்பையிலேருந்து 8 மணிலேருந்து காத்து கிடக்கு அந்த குடும்பம். இன்னும் யாரும் வரமாட்டா? அப்போ கோச்சுக்கிறாரு, மன்னிப்பு கேட்கிறேன். இல்ல அப்போ இல்ல பெரும்பாலும் கைகால் சுகத்தோடு இருக்கிற என்னுடைய அண்ணன் தம்பி இந்த வாழ்க்கையில எப்படியாவது பிழைத்துக் கொள்வார்கள். என்னை பொறுத்தளவு நான் அதிக கண்கலமுவதும் இறக்கப்படுவதும் மாற்றுத்திறனாளிகளும் வாய் பேச முடியாதவர்களுக்கு அதிக இறக்கப்படுவேன். நான் அதுக்காகத்தான் அவரை இந்த மேடையில் ஏத்தினேன். இது கிராமத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. இன்னும் யாரும் வரமாட்டாங்க. முதல் விழா கமிட்டி அடிக்கடி நீங்க வராம இருங்க. மொத்தத்தில் லாக் பண்றேன். இருங்க தம்பி. நான் இவரை அத்தனை உறவுகள் சார்பாக 5 பிள்ளை பொம்பளை பிள்ளை 5 பொம்பளை பிள்ளையும் இந்த தாள கலைஞன் தாளம் போட்டு இரவு நேரம் கண் முழித்து வயது 87 ஆயிடுச்சு. இந்த 87 வயசுல யாரிடம் கையேந்தாமல் இந்த கலையிலே தாளம் போட்டு தன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இவருக்கு முன்னாடி எம்கேஆர் கால் தூசி பெற மாட்டேன். எல்லாருக்கும் ஒரு பாடம் தான். அதே மாதிரி எங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்று சொல்றேன். நீங்க எவ்வளவு சம்பாதிங்க எப்படி வேணா இருங்க, வீரத்துக்கு பேர் போனவங்க நீங்க எல்லாம் கடைசி காலத்துல பெத்தது ஆயுதப்பண்ண மட்டும் விட்டுறக்கூடாது. பாதம் தொட்டு கேட்கிறேன். அம்மா அப்பா இல்லைன்னா தானே அருமை தெரியும். ஒரு வீட்டில் தாய் இல்லை என்றால் அந்த குழந்தைகளுக்கு அறுசுவை உணவு போய்விடும். தகப்பன் இல்லை என்றால் பள்ளிக்கூடம் போய்விடும். தகப்பனுடைய சுமையை பிள்ளை சுமக்க ஆரம்பிப்பான். இருக்கிற வரைக்கும் தெரியாது. ஐயா விழா கமிட்டி அங்க நிக்கிறேங்க அண்ணன் தம்பிலாம். ப்ளீஸ் நல்லா இருப்பியா? கும்பிட்டு கேட்குறேன். ஒவ்வொரு ஆளா கும்பிடலாம், நேரம் ஆயிரும். பொதுவாக கும்புறேன். நல்லா இருப்பியா? நீங்க இப்படி பண்ணத்தான் என்னை சில ஊர்ல வேணாம்ன்றாங்க. அந்த கலிச்சேரி எம்கேஆர் வந்தா நாடகம் கரைச்சலா இருக்கப்பா, பயில ஊரா வந்து பாடா படுத்துறாங்கன்னு எல்லா ஊர்லயும் என்னை கூப்பிட மாட்டாங்க. பழையபடி செம்பரியாட்டை பத்திருவேன்.
ஏன்னா செம்பரியாடு மேய்ப்பது உலகத்திலே கோடீஸ்வரன் அவன்தான். ஆடு மாடு மேய்ப்பது விறகு வெட்டுவது கேவலமா யாராவது சொல்லு. இப்ப சிலிண்டர் கிடைக்கலையே, பொம்பளை ஆளு ஊரா ஆத்தாய் சிலிண்டர் கிடைக்கல. அப்படி ராஸ்கல் சிலிண்டர் எப்படி பத்த வைப்ப? கெட்டக் சட்டக் புடக். இப்போ ஊதாக்களை வச்சுக்கிட்டு ஆனால் சிலிண்டருக்கு போய் லைன்ல காத்து கிடப்பதை விட ஒரு அருவா போதும் சீமக்கருவை எத்தனையோ குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற. கைதட்டலாம். விறகு வெட்டுறதுனாலதான் இன்னைக்கு விறகு வெற்ற உள்ள ஆளுதான் கோடீஸ்வரன். எந்த தொழிலுமே தமிழ்நாட்டில் கேவலம் கிடையாது. கேவலமா? எல்லா அண்ணே எக்கோ குறனை திருவிழானை கேட்குது. ஏய் யாரும் பேசவே கூடாது. ஒரே ஒரு விஷயம் அண்ணே, இந்த அண்ணனை 10 தடவை சொல்லிட்டேன். தம்பி லைட்டாக ஒரு வெதரை பிடுங்குற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு விஷயம், என் தம்பியை ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. என் தம்பியை வெரி டாங் லாங் யானைக்கதை. என் தம்பி பத்திரிக்கை அடிக்க வந்துட்டேன். தம்பி யானைக்கதை சொல்லலாம், ஆனால் அந்த கதையில் திஸ் மூடு இந்த லாங். இந்த ஒரு மயிறு கதையை நான் காரில் வரும்போதும் யோசிச்சு சரி சும்மா சொல்லி விடுவோம்ட்டேன். டெல்லி வரைக்கும் போயிடுச்சு. டெல்லி, சிங்கப்பூர், அமெரிக்கா 50 பேரும் போன் அடிச்சு. இது ஒரு ஊரில் இப்படித்தான் பூஜை விட்டு விட்டாங்க நைட் நேரம். அங்கிட்டு ஒரு ஆள் கத்திக்கம்படுத்து வெட்டியே விட்டியாத. என்னன்னு கேட்டால் இது ஒரு விதமான விஷப்பூச்சின்ட்டேன். ஆனால் இது பேர் என்னப்பா? ட்ரோன். ஆனால் அந்த ட்ரோன் கெட்ட கழுத. கல்யாணம் தாலி கட்டும் போது ஒரு ஆள் தாலியை சூம் பண்ணி எடுக்கிறானா. சரணும் இதை விட்டுட்டேன். உள்ளே விட்டும்போது முண்டைக்கு பட்டன்னு மறந்துருச்சு பதட்டத்தில். மாப்பிள்ளை கொட்டையை கரத்து வெட்டி ஒத்த மசூர் இல்லைப்பா. நான் கூட 3 மசூரை பிறக்கினேன். ஹாய் அவரியோ டொங்காஸ் போடவா? ரொம்ப ஒலிக்குதா? மெதுவாக செய்வா பா. தம்பி இது அங்கிட்ட இழுக்கிறியா அறையவா? நல்ல ஆம்பளைனா இங்கே வர சொல்கிறாங்க. தம்பி அந்த சுத்தியில் எடுத்துடா. ஏ போச்சொல்லு இந்த முட்டைய எனக்கு ஆகாது. இந்த வயதான காலத்திலே கம்பை கொண்டு வருகிறார் எங்கள் ஆத்தா. ஆத்தா அந்த கம்பை வச்சு என்னை எரியலாமா? ஒரு எரி. ஏ தம்பி இந்த அகராதி கூதியா பண்ணக்கூடாது. அங்கிட்டு இல்லடாத என் தம்பி உடச்சே வருவேன். அப்துல் கலாம் ஐயா ஏவுகணையை கண்டுபிடித்தால் நாம் பிறந்த இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே பெருமை. நான் மேடைக்கு பாடுகின்ற பொழுது தமிழ் உறவுகளுக்கு பெருமை என்று சொல்லுவேன். இன்னைக்கு அவர் பிறந்த சொந்த மாவட்டத்துக்கே வந்திருக்கிறேன், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு. நானும் இந்த மாவட்டத்தில் பிறந்தவன் தான். ராமநாதபுரம் மாவட்டம் இடையிலே பிரிக்கப்பட்டதுதான் சிவகங்கை மாவட்டம். பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். உண்மைதான். நான் பிறக்கின்ற பொழுது நான் ராமநாதபுரத்தில் பிறந்தேன். இப்போ சிவகங்கையில் இருக்கேன். இப்போ விருதுநகரில் இருக்கேன். அன்பாளையம் இருக்கிறதுனால. அதனால் எல்லாருமே நல்லா இருக்கணும், அமைதியாக இருங்க. அன்னை பச்சை சட்டை போட்டிருக்கானே, உன்னை 16 தடவை பார்த்துட்டேன். நீ திருந்துற மாதிரி தெரியல. ஆட்டம் தேவகோட்டையில் முக்கில் முடிய போது போயிரு. ஒரு பாட்டு பாடிக்கிடுவான். ரெடி சார்? எக்கோ சார்? கேமரா? ஹலோ.